ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 2025 மெகா ஆக்ஷன் கோலாகலமாக இன்னைக்கு நடக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள 2025 மெகா ஆக்ஷன் எப்படி நடக்க போகுது, ஆர்டிஎம் கார்டு விதி என்ன, ஒவ்வொரு அணிக்கும் ஆக்ஷனுக்கு முன்பு எவ்வளோ தொகை இருக்குது, ஒவ்வொரு அணியும் ஆக்ஷனில் எத்தனை வீரர்களை எடுக்க முடியும், இந்த 2025 மெகா ஆக்ஷனை எந்த டிவி எந்த ஓடிடியில் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐபிஎல் பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் பிளேயர், ஃபேவரட் ஐபிஎல் அணியை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் 2025 மெகா ஆக்ஷன் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரில் கோலாகலமாக நடக்க போகுது. 10 ஐபிஎல் அணிகளுடைய முக்கிய நபர்கள் தற்போது ஆக்ஷனில் பங்கேற்க பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்காங்க. 2025 மெகா ஆக்ஷனை 2 நாள் நடத்துகிற ஐடியாவில் பிசிசிஐ இருக்காங்க. இன்னைக்கு 3 மணிக்கு தொடங்குற இந்த ஆக்ஷன் இன்று இரவு 8:30 9 மணி வரையும் நடக்கும். இந்த முதல் நாளில் நட்சத்திர வீரர்களை முதல் செட்டில் விடுவாங்க. அடுத்து ஆல்ரவுண்டர், ஸ்பின் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர்னு அடுத்தடுத்த செட்டில் விடுவாங்க. ஸோ நாளைக்கு 2வது நாள், நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாலை 3 மணிக்கு தொடங்குற ஆக்ஷன் இரவு 8 9 மணி வரையும் நடக்கும். ஸோ இன்று நாளை 2 நாளுமே பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு பிறகு மெகா ஆக்ஷன் கோலாகலமாக ஜெட்டால நடக்க போகுது. இந்த மெகா ஆக்ஷன்ல 6 ஆர்டிஎம் கார்டு ஒவ்வொரு அணிக்கும் ஆக்ஷனுக்கு முன்பு கொடுத்தாங்க. அதே போல 6 பேரையும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு அன்கேப்டு வீரர் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஒவ்வொரு அணியுமே அந்த அணியுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அதன்படி பஞ்சாப் அணி 110 கோடி ரூபாய் கையிருப்பில் வச்சு அதிக தொகையை வைத்து இந்த ஆக்ஷனில் களமிறங்குற முதல் அணிங்கிற ஒரு சாதனையோட களமிறங்குறாங்க. அந்த அணி ஆக்ஷனுக்கு முன்பு 2 வீரரையும் ஆர்டிஎம் கார்டு 4 வச்சு களமிறங்குறாங்க. அடுத்ததாக ஆர்ஜிபி அணி 83 கோடி கையிருப்பில் வச்சிருக்காங்க. 3 ஆர்டிஎம் கார்டு வச்சிருக்காங்க. 3 வீரர்களை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஜிபி அணி 22 வீரர்களை 83 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக டெல்லி அணி அதிக பர்ஸ் அமௌண்ட் வச்சு ஆக்ஷனில் களமிறங்குறாங்க. டெல்லி அணி 2 ஆர்டிஎம் கார்டை கையிருப்பில் வச்சு 73 கோடி ரூபாயை கையில் வச்சு 22 வீரர்களை ஆக்ஷனில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கிளம்புறாங்க. அடுத்ததாக லக்னோ அணி 1 ஆர்டிஎம் கார்டை வைத்து 69 கோடி ரூபாய் கையிருப்பில் வச்சு 20 வீரர்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆக்ஷனில் கிளம்புறாங்க. அடுத்ததாக கொல்கத்தா அணி 1 ஆர்டிஎம் கார்டு இல்லாமல் 51 கோடி ரூபாய் கையிருப்பில் வச்சு ஆக்ஷனில் கிளம்புறாங்க. அதே போல் எஸ்ஆர்ஹெச் அணி 1 ஆர்டிஎம் கார்டை கையில் வச்சு, அதுவும் அன்கேப்டு ஆர்டிஎம் கார்டு கையில் வச்சு 45 கோடியை கையில் வச்சு ஆக்ஷனில் கிளம்புறாங்க. அடுத்ததாக குஜராத் அணி 1 ஆர்டிஎம் கார்டு 59 கோடி ரூபாய் கையிருப்பில் வச்சு இந்த ஆக்ஷனில் கிளம்புறாங்க. அந்த அணி 20 வீரர்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்ததாக சிஎஸ்கே அணி 1 ஆர்டிஎம் கார்டு கையிருப்பில் வச்சு 55 கோடியை கையிருப்பில் வைத்து ஆக்ஷனில் களமிறங்குறாங்க. ஆக்ஷனில் சிஎஸ்கே அணி 55 கோடியை ஸ்பெண்ட் பண்ணி 20 வீரர்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்ததாக மும்பை அணி 1 ஆர்டிஎம் கார்டு கையிருப்பில் வைத்து, அதுவும் அன்கேப்டு ஆர்டிஎம் கார்டு கையிருப்பில் வச்சு 45 கோடி பர்ஸ் அமௌண்ட்டை வைத்து இந்த ஆக்ஷனில் களமிறங்குறாங்க. இந்த 45 கோடியை வச்சு மும்பை அணி 20 வீரர்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்ததாக ஆர்ஆர் அணி 1 ஆர்டிஎம் கார்டு கூட இல்லாமல் 41 கோடி ரூபாயை கையிருப்பில் வைத்து 19 வீரர்களை ஆக்ஷனில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆக்ஷனில் களமிறங்குறாங்க ஆர்ஆர் அணி. இந்த மெகா ஆக்ஷனில் என்னதான் ஒவ்வொரு அணிக்கும் ஆர்டிஎம் கார்டு கொடுத்தாலும், ஒரு அணி ஒரு வீரரை ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுத்தாலும் அந்த வீரருடைய அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஆர்ஜிபி வீரர் சிராஜை பஞ்சாப் அணி 18 கோடி ரூபாய்க்கு பிட் பண்ணி வாங்கிடுறாங்க. உடனே ஆர்ஜிபி அணி நாங்கள் ஒரு ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்கிறோன்னு ஆர்டிஎம் கார்டை தூக்கி காட்டினா பஞ்சாப் அணி அவருடைய பரிசு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பஞ்சாப் அணி 21 கோடி ரூபாய் கொடுக்குறோம், நீங்கள் அந்த தொகையை கொடுத்தா சிராஜை நீங்கள் வச்சுக்கலாம், கொடுக்கலன்னா நாங்கள் வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் தான். ஸோ இப்போ 21 கோடி ரூபாய் சிராஜுக்காக பஞ்சாப் அணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு சிராஜ் எங்களுக்கு வேணான்னு ஆர்ஜிபி சொன்னால் பஞ்சாப் அணிக்கே சிராஜ் போவார். இல்லை 21 கோடி கொடுத்து நாங்கள் சிராஜை வாங்கிக்கிறோம், எங்களுக்கு அவர் வேணும்னு ஆர்ஜிபி நினச்சா ஆர்ஜிபி அணிக்கு அவர் போவார். ஸோ இதுதான் இந்த வருடம் ஆர்டிஎம் கார்டுடைய புதிய ரூல்ஸாக பார்க்கப்படுது. இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி பல ஆர்டிஎம் கார்டு வீரர்களை பல அணிகள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த அணிக்கு வர வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 மெகா ஆக்ஷனை நம்ம டிவியில் பார்க்கணுன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு நிறையா இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லைவாக ஃப்ரீயாக பார்க்கலாம். நீங்கள் ஓடிடியில் பார்க்கணுன்னா ஜியோ சினிமாவில் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஜியோ சினிமா அப்ளிகேஷன் மட்டும் உங்கள் மொபைலில் இருந்தால் போதும். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ 2025 மெகா ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோலாகலமாக தொடங்க போகுது. ஸோ நீங்கள் இந்த ஆக்ஷனுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச நீ யார் ஆக்ஷனில் வாங்கணும், யார் ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்கணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.